அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல ஒரு செம காமெடி நடந்திருக்கு. நம்மளுடைய அர்ச்சனாக்கா பார்த்தீங்கன்னா 4 காலில் தவழ்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெட் கார்பெட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரா. அதனால பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பாட்டில் அப்படியே தவழ்ந்து உருண்டு போயிட்டு இருக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லார் காலிலையும் உழுகுது. ஒரு பக்கம் மாயா காலில், இன்னொரு பக்கம் பூர்ணிமா காலில் எல்லாம் உழுகுது. என்னடா உங்கள் அக்காவுக்கு வந்து இப்படி டாஸ்க் வந்து கொடுத்துட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது பிக் பாஸ் வந்து வெளியே ஒரு போல் வச்சாராமா. அந்த போலில் வந்து யார் ரெட் கார்பெட்டில் வந்து நடக்கணும் அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்கா அர்ச்சனாக்கா தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கார்பெட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போல் போட்டாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு, பார்க்கறதுக்கே கன்றாவதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஓவியா வந்து பாத்தீங்கன்னா ஜூலியை வந்து படாட பாடு படுத்தி எடுக்கும்ல, அந்த ரெட் கார்பெட்ல தான் வந்து ஜூலி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜூலி தான் உங்களுடைய அக்காங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுடா. அப்ப மாயா தான் ஓவியாவா? என்னென்ன வாருங்க, செமையா இருக்குல்ல. ஆனால் அர்ச்சனாக்கா வந்து நடக்கிறது, அது பண்ணுற சேஷ்டைகள்லாம் வந்து காமெடி. ஒரு டம்மி பீஸு பாவா, டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்துக்கு லாய்க்கில்ல. சும்மா அந்த வீட்டில் சோம்பேறியாக பட தூங்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அதை வச்சு கொஞ்சம் ஃபன்னாவது ஆகும். இல்லைன்னா இந்த சோம்பேறி அர்ச்சனா வந்து எந்த வேலையும் பார்க்காது, சமைக்காது, வீடு க்ளீன் பண்ணாது, பாத்ரூம் கழுவாது, எதுவுமே பண்ணாது. அது சோம்பேறியாக தின்னுட்டு உட்காந்துருக்கோம். அதனால் தின்னுட்டு வாங்க தண்டமாக நம்ம சம்பளமும் கொடுக்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வச்ச மாதிரி ரெட் கார்பெட் வந்து இதுக்கு தான் அவருக்கு ஒரு மட்டமான ரெட் கார்பெட் கிடையாது, ஏதோ ஒரு சிவப்பு துணியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.